Hello students, welcome to Kalak Academy. இப்போ நம்ம பார்க்க போற டேட்டா வந்து previous year question. சோ அதுல வந்து ஏஞ்சல்ஸ் TN அப்படினா என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அத தான் இப்போ தெளிவா பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படினா தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனத்தையும் தமிழ்நாட்டுல இருந்து பிற நாடுகள்ல போய் தங்கி இருப்பாங்கல்ல அந்த முதலீட்டாளர்கள் அவங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு தளம் தான் இந்த ஏஞ்சல்ஸ் TN அப்படிங்கிறது. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படினா தமிழ்நாட்டில இருந்து நான் வந்து ஒரு அமெரிக்கால போய் இருக்கிறேன். நான் வந்து அங்க அமெரிக்கால வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரரா இருக்கிறேன். நான் ஒரு தமிழர். நான் வந்து தமிழ்நாட்டில இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படி நினைக்கிறேன். அப்போ நான் தமிழ்நாட்டில இருக்கிற என்னென்ன ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படினு தெரிஞ்சுக்கணும். சோ அப்போ அந்த இன்வெஸ்ட் பண்றவங்களையும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி தான் இந்த ஏஞ்சல்ஸ் TN அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். உலக தமிழ் முதலீட்டாளர்களையும் தமிழ்நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்களையும் இணைக்கும் வண்ணம் வடிவமைக்கப்பட்ட குளோபல் தமிழ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற இணையதளத்தை வந்து முதலமைச்சர் அவர்கள் ஜனவரி 9, 2023 அன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப மாநிலத்தின் புத்தொழில் நிறுவனங்கள்ல முதலீடு செய்ய உலகளாவிய தமிழ் முதலீட்டாளர்களுக்கான ஒரு தளம் தான் இந்த www.tamilangelsfund அப்படிங்கிற வெப்சைட். தமிழகத்தை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் இனி உலகளாவிய முதலீட்டாளர்களையும் சந்தைகளையும் மிக எளிதாக சென்றடைய முடியும். உலகெங்கிலும் வாழும் தமிழ் புலம்பெயர்ந்தோர் தமிழகத்தைச் சேர்ந்த புத்தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்கு ஏதுவாக தான் ஸ்டார்ட் அப் அமைப்போட குளோபல் தமிழ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டோட ஐடி என்ன அப்படின்னா www.tamilangels.fund அப்படிங்கிறது தான். இப்போ angels.tn தளம் வந்து பல்வேறு நாடுகளில் உள்ள தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த ஏஞ்சல் முதலீட்டாளர்களை இணைத்து அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு ஏஞ்சல் சமூகத்தை உருவாக்குது. இந்த ஏஞ்சல் சமூகம் தமக்கு விருப்பமான துறைகள் மற்றும் பிற அளவுகோலின் அடிப்படையில் வளர்ச்சி பாதையில் உள்ள புத்தொழில் நிறுவனங்களோட இணைய முடியும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஷேரு அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவங்களோட பிஸ்னஸ் ஷீட் என்ன, பேலன்ஸ் ஷீட் என்ன, அவங்க என்ன துறையில் இருக்கிறாங்க, அந்த துறைக்கு வளர்ச்சி எப்படி அதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். இது என்ன காட்டுது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை காட்டுது. அவங்களோட பேசிக் டீட்டெயிலை வச்சு அந்த பேசிக் டீட்டெயிலை வச்சு இந்த உலக புலம்பெயர்ந்த தமிழ் முதலீட்டாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை இன்வெஸ்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருக்கு இல்லையா ஏஞ்சல்ஸ் TN அப்படிங்கிறது பிரிட்ஜிங் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்ஸ் வித் குளோபல் இன்னோவேட்டர்ஸ். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ காலாக் அகாடமியோட பாங்கன் GS பேட்ச் ஹிஸ்ட்ரி INM யூனிட் 8 யூனிட் 9 சோஷியல் இஷ்யூ சவுத் இன் ஹிஸ்ட்ரி வெங்கடேஷன் சார் புக். இன்னொரு பேட்ச் வந்து ஆர்டிகல் 280 பாலிட்டி ஆப்டிடியூட் எக்கனாமி ஜியோகிராஃபி. தேங்க்யூ.